எனக்கு முன்னாடிலாம் இந்த க்ரைம் த்ரில்லர் மூவிஸ், வெப் சீரிஸ் இது எதுவுமே பிடிக்காது. கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பார்த்து பார்த்து நானுமே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். யூஷுவலாகவே எங்கள் வீட்டில் மெயினாக சாட்டர்டேலலாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து அந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்ப்போம். மலையாளமில் நிறைய சீரீஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி மூவிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு, ஓகே ஏதோ ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் தான் போயிருந்தோம். இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும். இதில் பெருசாக வைலன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் மெயினாக பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப வைலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். வீட்டில் ப்ரொஜெக்டர் இருக்குது, ஸோ அதில் பார்த்துப்போம். இதில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதுனால கூட்டிகிட்டு போயிருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், நைட் ஷோ போகிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்க போனதுமே தூங்கிடுவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே. அது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால 10:30க்கு புக் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கு 1 o'clock ஆகிடுச்சு. தியேட்டர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ அதனால் நைட் ஷோலாம் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லை. அண்ட் என்ன தான் நம்ம வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், ப்ரொஜெக்டர்னு இருந்தாலும் பட் தியேட்டர் போய் எல்லாருக்கூடயும் சேர்ந்து அந்த வைப்பில் படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். ஸோ இன்றைக்கி சூப்பராகவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு.